எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம இன்டர்வியூவில் வந்து ஓவராலாக எந்தெந்த கொஷின்லாம் கேட்குறாங்க, எந்தெந்த டாபிக்கு எந்தெந்த வயசு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இண்டிவிஜுவலாகவே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் வந்து இன்டர்வியூக்கே ஃபுல்லாக கைடன்ஸ் மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னா, சரி நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வீடியோ போடுவோம் ஓகேங்களா. பேசிக் இன்டர்வியூ இன்னைக்கு வந்து இன்டர்வியூ பேசிக் ஓகேங்களா. இன்டர்வியூ பேசிக் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா பேசிக்கே நம்ம தெரியாமல் இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே போகிறது ரொம்ப மிஸ்டேக் ஓகேங்களா. ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் நம்ம எவ்வளோ ப்ராப்பராக பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஆனால் அந்த இன்டர்வியூ ஹாலில் வந்து அந்த தப்பு நான் பண்ணிட்டேன் ப்ரோ, இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் ப்ரோ, அந்த சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் ப்ரோ, இதுதான் நாங்கள் முக்கியமாக பார்ப்பாங்க ஓகேங்களா. நான் இப்போ வந்து இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து இன்டர்வியூவோட பேசிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கோடு. இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னாலே ட்ரெஸ் கோடு முக்கியம் இல்லைங்களா. ட்ரெஸ் கோடு முக்கியம். அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஓகேங்களா. மேலாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார்மல் தான். எல்லாமே கேர்ளாக இருந்தாலும் ஃபார்மல் தான் ஓகேங்களா. அப்போது ஃபார்மல் ஷர்ட்டு பேண்ட்டு பெல்ட்டு ஷூவு. பெல்ட் ஏன் போட அப்படின்னா ஒரு சில பேர் பெல்ட்லாம் இப்படி ரிங்கு மாதிரி சுற்றி விடுற மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா. சர்க்கிள் மாதிரி அப்படியே ஒரு வீல் மாதிரி சுற்றும், அந்த மாதிரி பெல்ட்லாம் போடக்கூடாது நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது பெல்ட்டு ஷூவும் ஃபார்மல் ஷூ தான் போடணும், லோஃபர் ஷூலாம் போடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க டிஆர்பி தானே எழுத போகிறீங்க, டிஆர்பி இன்டர்வியூ தானே போக போகிறீங்க, எல்லாம் காசு வாங்கி வேலை போட்டுட்டு இருப்பாங்க, இன்டர்வியூலாம் சும்மா பேசிக்காக எடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் அப்படியே பெருசாலாம் கண்டுக்காதீங்க, ஆல்ரெடி வேலை போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு, யார் என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போட்டோம். நம்ம எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் கிளியர் பண்ணோம், இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா. இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த இன்டர்வியூக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கல, அது அதுக்கப்புறமேட்டுக்கு வர இஷ்யூ, அதுக்கப்புறம் வர நம்மளுக்கு பிரச்சனை ஓகேங்களா. ஆனால் நம்ம அது கரெக்டாக போனோமா அப்படின்றது ஒரு கொஷின் இருக்கும் ஓகேங்களா. நம்ம கரெக்டாக போனோமா. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போவோம் ஓகேங்களா. இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு போவோம். அப்போது ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அப்போது ஃபார்மல் ஷர்ட்டு பேண்ட்டு ஷூ ஓகேங்களா, ப்ராப்பராக டக்கிங் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா மென்னாக இருந்தீங்க அப்படின்னா க்ளீன் ஷேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. க்ளீன் ஷேவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை க்ளீன் ஷேவ் பண்ணால் என் ஃபேஸ் நல்லா இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டு பிளேட் போட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் பேசிக் ஓகேங்களா. ட்ரிம் பண்ணிட்டு போகலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சில பேர் டை கட்டணுமா கோட்டு போடணுமாலாம் கேட்குறீங்க. டை கோட்டெல்லாம் போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஓகேங்களா. அதெல்லாம் தேவையில்லாது தான். நம்ம ஃபார்மலாக போனாலே போதும் ஓகேங்களா. ஒரு ஃபார்மல் ஷூ பெல்ட்டு ஷர்ட்டு டக்கிங் பண்ணிவிட்டு ஃபார்மலாக ஒரு ஆஃபீஸர் மாதிரி போனாவே போதும் ஓகேங்களா. அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஃபார்மலாக நார்மல் சேரீ சுடிதார் ஓகேங்களா. இந்த ஸ்லீவ்லெஸ்ஸு அந்த மாதிரி சுடிதார்லாம் போடாதீங்க. அப்படியே கிராண்டான சுடிதார் லெஹாங்கா அந்த மாதிரி சுடிதார்லாம் போடாதீங்க. சேரீக்குமே ஃபார்மலான சேரீ, அதெல்லாம் கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க ஓகேங்களா. ஃபார்மலாக கிராண்டாக இருக்கிற மாதிரி ஃபார்மலாக உங்களை பார்த்தாவே ஒரு ஆஃபீஸர் அப்படின்ற லுக்கு இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி சேரீ வாங்கிக்கோங்க. சுடிதாரும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. நார்மல் சுடி இந்த லெஹாங்கா ஸ்லீவ்லெஸ்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க ஓகேங்களா. கிராண்டாக போகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி டோன்ட் யூஸ் காஸ்ட்லி திங்ஸ் ஓகேங்களா. அதாவது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம கையில் வியர் பண்ணியிருக்கிறது ஒரு வாட்ச் கட்டிக்கலாம், டீசெண்டாக ஒரு வாட்ச் கட்டிக்கலாம். அது செயின் வச்ச வாட்சாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்மார்ட் வாட்சாக டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு வாட்ச் ஒன்று கட்டிக்கலாம் ஓகேங்களா. அதை தவிர்த்து இங்கே தெரிகிற மாதிரி செயின் போடுறது, கையில் பிரேஸ்லெட் போடுறது, கையில் காப்பு போடுறது, இங்கே ரிங்கு இந்த ரிங்கு போடுவாங்க, கம்மல் போடுவாங்க ஓகேங்களா. பாய்ஸ்ன்னு சொல்கிறேன் ஓகேங்களா, பாய்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ரிங்கு போடுவாங்க, அதெல்லாம் வேணாம் ஓகேங்களா. நம்ம டீசெண்டாக போகணும் ஓகேங்களா. சில பேர் இங்கெல்லாமே சின்னதாக கம்பி போட்டு போடுவாங்க, ஒரு சில பாய்ஸ்லாம் இருப்பாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம அந்த ஒரு நாளுக்காக தானே நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம ப்ராப்பராக போகணும் ஓகேங்களா. அப்போது அந்த காஸ்ட்லி திங்ஸ் கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா செயின், இந்த தாலி செயின் அதெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி அப்படியே கிராண்டாக தெரிகிற மாதிரிலாம் போட வேணாம். கையில் பிரேஸ்லெட்லாம் தெளிவாக போடுற மாதிரி போட வேணாம். காலில் கொலுசு வந்து ஜல்னு கொலுசு வர மாதிரிலாம் போட வேணாம் ஓகேங்களா. சொல்கிறேன், இது பேசிக். இது வந்து நம்மளுக்கு வேலை வாங்கி தருது, வேலை வாங்கி தரல, காசு வாங்கிட்டு தான் வேலை வாங்கி போடுறாங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் விட்டு தள்ளுங்க. நீங்கள் அடுத்தது இன்டர்வியூ செலக்ட் ஆகிருக்கீங்க ஓகேங்களா. இன்டர்வியூவை பெஸ்ட்டாக பண்ணணும். அப்போது பெஸ்ட்டாக பண்ணணும்னா இன்டர்வியூக்கு நம்ம இப்படி போகணும் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும் ஓகேங்களா. அடுத்தது பேசிக் மேனர் என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒன்றுனாவே சொல்லிடுறேன் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு
லைட்லி ஸ்மைலி ஃபேஸ் ஆன்சர். லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கலாம், லைட்டா சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் சொல்லலாம். ஓவரா சிரிச்சு அவங்கள கடுப்பேற்றக்கூடாது. ஓகேங்களா? லைட்டா ஸ்மைல் ஃபேஸோட நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸ்மைல் ஃபேஸாவே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போறோம் அப்படின்னாவே பேசிக் என்ன அப்படின்னா பயப்படக்கூடாது. பாருங்க, நான் வந்து இது லாஸ்ட்ல எழுதினேன் தப்பு. அதாவது ஃபியர் லாஸ்ட்ல, அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி எழுதிருக்கேன் ஃபியர். டோன்ட் ஃபியர். ஃபியரே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து பயமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. அதான் டோன்ட் ஹேவ் ஓவர் கான்ஃபிடென்ட். நம்மளுக்கு ஃபியர் இருக்கக்கூடாது. அதே சமயம் நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் எல்லாமே நம்மளுக்கு மறந்துடும். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே அடி வாங்குறது எதில் அப்படின்னா பேசிக்ல தான் அடி வாங்குவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எது ஒன்றுமே நம்ம பேசிக்ல தான் அடி வாங்குவோம். அடுத்தது டோன்ட் ஆர்கியூமெண்ட். ஓகேங்களா? டோன்ட் ஆர்கியூமெண்ட். அப்போ நீங்க ஒரு பதில் சொல்றீங்க, அந்த பதில் தப்புன்னு இன்டர்வியூ பேனல்ல இருக்கவங்க சொல்றாங்க அப்படின்னா, சரிங்க சார், நான் அதை ரீகால் பண்ணி பார்க்குறேன், இல்லைன்னா நான் அதை கத்துக்கிறேன், நான் அதை என்னன்னு பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு டீசெண்டான பதில் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கொஷின் தெரியாம உங்களுக்கு கொஷின் கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளே கூட ஒருத்தருக்கு ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்போம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா தெரியலன்னா அது தெரிஞ்சுக்கிறது கேட்போம். ஓகேங்களா? அப்போ இன்டர்வியூல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சப்போஸ் இயர் கேட்டாங்க, எந்த வருஷத்துல ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஏதோ ஒரு இயர் அடிச்சு விடலாம், அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டு தானே நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அதே சமயம் நம்ம சொன்ன ஆன்சரு சப்போஸ் அவங்களுக்கு அதாவது கன்வே ஆகாமல் இருக்கலாம், அது அவங்க தப்புன்னு சொல்லலாம். அப்போ சொன்னாங்கன்னா சரி ஓகே சார், நான் கற்றுக்கிறேன் சார், பார்க்குறேன் சார், ரீகால் பண்ணுறேன் சார், அந்த மாதிரி பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? அதுக்காக அவங்ககிட்ட போயிட்டு இல்லை இது கரெக்டு, எனக்கு நல்லா தெரியும், அந்த புக்கில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குன்னு அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? டோன்ட் ஆர்கியூமெண்ட். அடுத்தது டோன்ட் சே ராங் ஆன்சர். ஓகேங்களா? டோன்ட் சே ராங் ஆன்சர். அதாவது தப்பான பதிலை எக்காரணத்துக்கு ஒன்று சொல்லவே கூடாது. தெரியலனா ஹானஸ்டா தெரியல சார், எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தெரியல சார். இப்போ தெரியல சார்ன்றதே நம்ம பல விதமா சொல்லுவோம். இப்போ கேட்குறாங்க அப்படின்னா, இன்டர்வியூ பேனல்ல இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரியல சார், இன்னுமே ஒண்ணுமே அதை பத்தின பேசிக் நாலேஜே தெரியல அப்படின்னா தெரியல சார் அப்படின்னு சொல்லுங்க. சப்போஸ் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அந்த நேரத்துல உங்களால அதை எடுக்க முடியல அப்படின்னா என்னால ரீகால் பண்ண முடியல சார், மறந்துடுச்சு, சாரி சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? தெரியலன்றதே இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். தெரியல 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 10 கொஸ்டினுக்கு தெரியல 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. தெரியல சார், ஃபர்ஸ்ட் கத்துக்கிறேன் சார். ஓகேங்களா? தெரியல சார், கத்துக்கிறேன் சார், அடுத்தது தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சாரி சார், என்னால் ரீகால் பண்ண முடியல, மறந்துருச்சு, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ அப்படி சொல்லலாம். அதே சமயம் தப்பான ஆன்சர் சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு சில ஃபேக்ட் கொஸ்டினாக கேட்டுருவாங்க உங்ககிட்ட. இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கர்நாடகா கூட்டுறவு பால் ப்ராடக்ட் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஓகேங்களா? இதுல நான் எந்த பொய்யுமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சா நான் பதில் சொல்ல போறேன். ஓகேங்களா? தெரியலனா தெரியல சார், நான் பாக்குறேன் சார், கத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நான் ஏதோ ஒரு பால் ப்ராடக்ட் சொல்லிட்டு அந்த பால் ப்ராடக்ட் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஸ்டாட்டிக்கா, அதாவது ரேப்பிடா உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, 1 to 1 கொஸ்டின் கேட்குறாங்கனாவே நீங்க வந்து தப்பான ஆன்சர், எதுவுமே தப்பான ஆன்சர் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? கான்வர்சேஷன் பேசிக்ல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலா இப்படி சார், அது அப்படி சார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயம் ஃபேக்டா கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா தெரிஞ்சா தெரியும், தெரியலன்னா தெரியல சார், நான் கத்துக்கிறேன் சார், மறந்துடுச்சு சார், அந்த மாதிரி சொல்ல கத்துக்கணும். ஓகேங்களா? இதுல இருக்க எல்லா பாயிண்டும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபர்ஸ்ட் விஷ் ஃபார் உமன். ஓகேங்களா? உமன் இப்போ இன்டர்வியூ ஹாலுக்குள்ள போனோடனே இன்டர்வியூ பேனல்ல லேடிஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? உமன் மேடம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே பேசிக் மேனர்ஸ். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அந்த ஹால் முன்னாடி எப்படிலாம் நான் போனேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? எனக்கு வந்து எஸ்ஆர்பி இன்டர்வியூ வந்து 8 மணி ஸ்லாட் போட்டிருந்தாங்க. மார்னிங் 8 மணி ஸ்லாட்டு. ஒரு 6:30 மணிக்கே நான் அங்கே போயிட்டேன். ஓகேங்களா? 6:30 மணிக்கே போயிட்டேன். லைட்டாக இட்லி மட்டும் ஒரு 3 இட்லி சாப்பிட்டேன். ஓகேங்களா? லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டேன். ஓகேங்களா? ஒரு 3 இட்லி சாப்பிட்டேன்.
அப்புறமேட்டுக்கா ஏன்னா ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுமே முக்கியம். சப்போஸ் காலையிலேயே பொங்கல் போட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு போனால் தூக்கம் வந்துடும். ஓகேங்களா? சொல்கிறேன். ஏன்னா சாப்பாடுலாம் முக்கியமானு கேட்டால் சாப்பாடும் முக்கியம் தான். ஓகேங்களா? அப்போது ஒரு 3 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நான் உள்ளே போனேன். 8 மணிக்கு உள்ளே கூப்பிட்டாங்க. ஓகேங்களா? 8 மணிக்கு உள்ளே கூப்பிட்டாங்க. ஒரு ஹாலில் உட்கார வச்சாங்க. அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க அவங்க முதல்ல. அட்டண்டன்ஸ் சைன் போட்டுட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் குலுக்கி வைப்பாங்க. அந்த பாக்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் எடுக்கணும். ஓகேங்களா? அதில் எடுத்தீங்க அப்படின்னா ரூம் நம்பர் வரும். எந்த ரூமுக்கு இன்டர்வியூ போகணுன்றதே நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? அந்த பேப்பரில் தான் இருக்கும். 10வது நம்பர் ரூம்னா 10வது நம்பரில் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடக்கும். 10வது பேனலில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு இடத்துல நடக்கும், இன்டர்வியூ ஒரு இடத்துல நடக்கும். ஆனால் அந்த பேனல் பேர் 10 தான் இருக்கும். ஓகேங்களா? சொல்கிறேன். சப்போஸ் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் 10வது பேனலில் நடந்துச்சு, இன்டர்வியூவும் 10வது பேனலில் நடந்துச்சு. இப்போது ரூமில் உட்கார வச்சுட்டாங்க, அட்டண்டன்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த பாக்ஸில் நம்ம கைவிட்டு நம்மளோட அந்த டோக்கன் எடுக்கணும். அந்த டோக்கனுக்கு அப்புறமேட்டுக்கா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஓகேங்களா? அது நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே அங்கேயே சொல்லுவாங்க எந்தெந்த ஆர்டரில் சர்டிஃபிகேட்டு வைக்கணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? எந்தெந்த ஆர்டரில் சர்டிஃபிகேட் வைக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதே சமயம் நீங்கள் ஒரு சிலது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அங்கேயே எங்களுக்கு ஜெராக்ஸ் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருந்தாங்க. ஒரு ஃப்ளோரில் யாருன்னா சப்போஸ் ஜெராக்ஸ் போடலை அப்படின்னா ஜெராக்ஸ் போட்டுவாங்கன்ற ஃபெசிலிட்டிஸும் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பேர்லாம் அதாவது இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா? அந்த முன்னுரிமை எந்த வேலை எந்த போஸ்ட்டுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோன்றது இன்டர்வியூ முன்னாடி நாள் தான் எஸ்ஆர்பிக்கு வந்தது. ஓகேங்களா? அப்போது சில பேரெல்லாம் வந்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு வரவே இல்லை. ஓகேங்களா? 2 பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டே வரல. அதுக்கும் அவங்க ஃப்ளோர் இருக்குது, போய் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் எந்த ஆர்டரில் வைக்கணும் அப்படின்ட்டு. அதுபடி நீங்கள் வச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஒரிஜினல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து இன்டர்வியூ ஆளுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ்ஸு. இப்போ இன்டர்வியூ ஆளுக்கு கூப்பிட்டு போகும்போது வெளியில் உட்கார வைப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் கையில் ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபைலை வந்து தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. இன்டர்வியூ ரூம் உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகேங்களா? ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என் கூட வந்த ஒருத்தர் வந்து ஃபைல் கையிலே வச்சுக்கிட்டு ஃபைல் இப்படி வச்சுக்கிட்டு வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. சில பேர் இந்த கக்கத்தில் வச்சுட்டு வணக்கம் மேடம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் அதெல்லாம் புலம்பிட்டு இருந்தோம். ப்ரோ நாங்கள் இந்த இடத்துல ஃபைல் வச்சுட்டு வணக்கம் சொன்னேன் ப்ரோ, அப்புறம் நடுவில் இப்படி வச்சுட்டு வணக்கம் சொன்னோம் ப்ரோ அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தேவை கிடையாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே இன்டர்வியூ ஆளுக்கு வெளியில் உங்களை உட்கார வைப்பாங்க. ஓகேங்களா? உட்கார வச்ச உடனே அந்த சேரில் நீங்கள் வந்து ஃபைலை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வெயிட்டர் இருப்பாங்க, அங்கே வெளியில் வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. இந்த ஃபைல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஃபைலை வச்சுட்டு ஃப்ரீயாக எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக உள்ளே போங்க. அதாவது டோர் இருக்கிற ரூமாக இருந்தால் மெல்லமாக கதவை திறந்துட்டு மே ஐ கமின் சார் கேளுங்க. ஓகேங்களா? மே ஐ கமின் சார் கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீட்லாம் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? மே ஐ கமின் சார் மட்டும் கேளுங்க. ஓகேங்களா? அப்படி கேட்ட உடனே அவங்க வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? டோர் இல்லை அப்படின்னா காம பொறுமையாக போயிட்டு மே ஐ கமின் சார் கேளுங்க. அவங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. பொறுமையாக போயிட்டு பேனலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் லேடிஸ் யாரோ லேடிஸ் உமன் பேனலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வணக்கம் வைங்க. ஓகேங்களா? எப்படி வணக்கம் வைக்கணும்னா இப்போ என்னோட பேனலில் வந்து 2 மேம் ஒரு சார் இருந்தார். வணக்கம் மேடம், வணக்கம் மேடம், வணக்கம் சார். ஓகேவா? இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காமாக நின்னீங்க அப்படின்னா அவங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க உட்காருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் உட்காரணும். உட்காந்துட்டு எல்லாரையும் பார்த்த மாதிரி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்களாவே எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. என் பேர் வந்து அருள் முருகன், நான் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படிலாம் நீங்களே எதுவுமே ஆரம்பிக்கக்கூடாது. அவங்க தான் கொஷின் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அவங்க தான் கொஷின் கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கொஷின் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உமன் பேனல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வணக்கம் வைக்கணும். ஓகேங்களா? அவங்க வந்து ஹையர் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஹையர் ஆஃபீஸர் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஏன்னா நடுவில் உட்காந்துருக்கவங்க தான் எப்போவுமே ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க. சைடில் இருக்கிறவங்க அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு கீழே இருக்கவங்க கூட இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது
உமன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வணக்கம் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? வணக்கம் மேடம், வணக்கம் மேடம், வணக்கம் சார். ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் எப்பவுமே நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் நம்ம பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து கட்டாயம். அடுத்தது அவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்க பதில் சொல்லணும். அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பதில் சொல்லணும். சுய அறிமுகம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில பேனல்ல சுய அறிமுகம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில பேனல்ல சுய அறிமுகம் கேட்காம டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடுவாங்க. இதுனா என்ன, அதுனா என்ன, அப்படின்னா என்ன, இப்படின்னா என்னன்னு. ஓகேங்களா? அப்போ சுய அறிமுகம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பேசிக். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். இன்டர்வியூ கால் லெட்டர் வந்தோடனே போயிட்டு சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இன்டர்வியூ ஹாலுக்குள்ள போயிட்டு உட்காந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம இன்டர்வியூ ஹாலில் உட்காந்துட்டு எல்லாருக்கும் கரெக்டாக கொடுக்குற கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு நம்ம இன்டர்வியூ ஹாலில் உட்காந்தாச்சு. இது வரைக்கும் இதோட முடியுது. ஓகேங்களா? அடுத்தது அப்படின்னா ஒரு சில பேசிக், இன்னும் ஒரு சில பேசிக்லாம் சொல்லிடுறேன். இப்போ அரசியல் துறையில யாருன்னா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாண்புமிகுன்னு சொல்லணும். ஓகேங்களா? மாண்புமிகுன்னு சொல்லணும். இப்போ நம்ம எதிர்கட்சியில இருக்கவங்க கூட மாண்புமிகுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தளபதி விஜய் கூட மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கான மரியாதை. ஏன்னா அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஓகேங்களா? மக்களால் ஜனநாயக முறையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதின்றதால அவங்கள நம்ம மாண்புமிகுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன் அதை நான் அடிக்கடி சொல்றேன், மாண்புமிகுன்னு சொல்றேன், அவங்களுக்கான கிரெடிட்ஸ் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு கூட அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உங்க ஊர் கலெக்டர் பேர் என்னன்னு கேட்டதுக்கு எங்க ஊர் கலெக்டர் பேர் தர்பகராஜ் ஐஏஎஸ் உயர்த்திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பதற்றத்துல வந்து எப்ப எப்படி சொல்லணுன்றதே மறந்துச்சு பாருங்க. உயர்திரு தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்கள்னு சொல்ல வேண்டியதை அவர் எப்படி சொல்லியிருக்காரு, தர்பகராஜ் ஐஏஎஸ் உயர்திருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இனிஷியலை பின்னாடி போட்ட மாதிரி அந்த கிரெடிட்ஸை பின்னாடி போட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் நம்ம பேசிக். இப்போ ஐஏஎஸ் கேட்டகரி மற்ற இம்பார்ட்டண்டான ஒர்க் செய்கிறவங்களா இருந்தால் உயர்திரு சொல்லலாம். ஓகேங்களா? சப்போஸ் டிஜிபிஆர் எஸ்பிஆர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா உயர்திருன்னு சொல்லிடலாம். பெண்கள்ல நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா திருமதின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சொல்லலாம்ல, சொல்லணும். ஓகேங்களா? திருமதின்னு சொல்லணும். தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் மாண்புமிகு கே பெரிய கருப்பன் அவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்புறம் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஏன்னா டக்குனா வராது நம்மளுக்கு. ஓகேங்களா? நம்ம எல்லாமே அரசியல்வாதிகளை ஒரு தப்பான கண்ணோட்டத்தை பார்த்துட்டு இப்போ சடனா அவங்கள வந்து மாண்புமிகுன்னு சொல்லணுமா இல்லை உயர்த்திருன்னு சொல்லணுமா, எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? சொல்லிதான் ஆகணும். ஓகேங்களா? அதாவது நம்ம தமிழோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை திட்டுறது கூட நம்ம நல்ல முறையில தான் திட்டணும். ஓகேங்களா? இப்போ தளபதி விஜய் கூட சொல்லுவார்ல, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம திட்டுறதா இருந்தாலும் அவங்களுக்கான மரியாதை கொடுத்துட்டு தான் நம்ம திட்டணும். ஓகேங்களா? சொல்றேன். ஸோ அந்த மரியாதை கொடுக்குறதுல நம்ம டீவியேட் ஆகக்கூடாது. ஏன் நான் ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னா டக்குனா நம்ம அது அந்த தாட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? அப்புறம் என் கூட வந்தவங்களுக்கு நீங்க என்ன காலேஜில் படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலேஜ் பேரே தெரில அவருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னா காலேஜ் பேர் தெரிலன்னு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அறிஞர் அண்ணா காலேஜ் பெரியார் காலேஜ்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சிலது மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசிக், இதெல்லாம் பேசிக்கே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? அதான் பேசிக்கானது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக். ஓகேங்களா? இதுதான் பேசிக்ல இன்னைக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.